ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி 1 கிலோ சாக்கோ ட்ரஃபிள் கேக் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா எடிபிள் ஃபோட்டோ கேக் தான். என்னோடய கஸ்டமர் அவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க, அவங்க அப்பா சேலமில் இருக்காங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸாக பர்த்டேக்காக கொடுக்கறதுக்காக என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எடிபிள் ஃபோட்டோ கேக் தான் வேணும், நிறைய வேர்டிங்ஸோட. நம்மளும் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1 கிலோ சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமில் சாக்லேட் கனாஷ் ஆட் பண்ணி சாக்லேட் க்ரீமும் ரெடி பண்ணிவிட்டு, சாக்லேட் ஸ்பாஞ்ச், சுகர் சிரப், அப்புறம் க்ரீம், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ், அப்புறம் இதே மாதிரி தான் 3 லேயரும் வச்சு க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃபைனல் கோட்டிங் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் தான் எழுந்திரிச்சு சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி சாக்லேட் கனாஷ் வச்சு ஃபுல்லாக கோட் பண்ணிட்டேன். இதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அடியில் ஒரு பவுல் வச்சு ஒயர் ரேக் வச்சுட்டு அது மேலே தான் நான் சாக்லேட் கனாஷ் அப்ளை பண்ணேன். ஏன்னா கீழே எக்ஸஸாக வரதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் சைட்லலாம் பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸு, ஒயிட் சாக்கோ சிப்ஸும் டார்க் சாக்கோ சிப்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நம்ம கையில் அப்ளை பண்ணோன்னா கையிலேயே ஒட்டிக்கும். அதனால் வந்து நான் வந்து சைட்லேருந்து தூவி விடுற மாதிரி தான் அப்ளை பண்ணினேன். எல்லாமே ஃபைனல் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது எடிபிள் ஃபோட்டோவும் வந்து அவங்க வந்து ஒரு 5 ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அதை வந்து எடிட் பண்ணி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கடையில் கேட்டு வச்சுருந்தேன். அவங்களும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதில் ஃபைனலாக சரி 1 டேக்கு முன்னாடி மட்டும் நம்ம கொண்டு போய் கொடுத்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலான்னு சொல்லி போய் கேட்கும்போது அவங்க திடீர்னு வந்து முடியாது அப்படின்ட்டாங்க. ஹோம் பேக்கருக்கு அந்த மார்க்கெலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ஒரு தடவை மட்டும் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த ஃபோட்டோ ஷீட் பார்த்திங்கன்னா சுகர் ஷீட்டு தான், நம்ம சாப்பிட்லாம், இந்த ஃபாண்டன்ட் மாதிரி இருக்கும். இதை வாங்கிட்டு வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் தான் வச்சுருந்தேன். நம்ம கேக்கில் அப்ளை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா தான் எடுத்தேன். இல்லைனா எடுக்க முடியல, கிழிஞ்சிரும். நம்ம எடுக்கும்போது பார்த்து கரெக்டாக நம்ம அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கத்தி விட்டு எடுத்து விட்டுட்டு அப்புறமா தான் எடுத்து நம்ம கேக்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் கேப் இருந்தது, அதெல்லாம் வந்து க்ரீம் வச்சு ஒரு நாசில் வச்சு டிசைன் போட்டுட்டேன். ஃபைனலாக கேக் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியாச்சு. நீங்கள் சேலமில் இருக்கீங்க, உங்களுக்கு ஹோம்மேட் கேக்ஸ் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.